ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம குயிக் ஷாட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய போன வீடியோவில் எப்படி பார்ட்டிஷன் அரே பண்ணுறது, எப்படி வந்து ஒரு கிவன் அரேல பைவட் எலிமெண்ட்டாக நம்ம ஒன்று எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எதை சூஸ் பண்ணேன், லாஸ்ட் வேல்யூவை வந்து பைவட் எலிமெண்ட்டாக சூஸ் பண்ணி அந்த பைவட் இண்டெக்ஸ் எது அப்படிங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ணுறதை நான் பார்த்தேன். போன வீடியோவில் நம்ம அதை தான் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம குயிக் ஷாட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க போகிறோம். குயிக் ஷாட்டுக்கும் பார்ட்டிஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா பார்ட்டிஷன் தாங்க குயிக் ஷாட் தாங்க பார்ட்டிஷன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் இன்டர் ரிலேட்டட் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரேயோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 3, 5, 1, அதுக்கப்புறம் 2, 8, 6, 7, 9, அதுக்கப்புறம் இன்னொரு எலிமெண்ட் என்ன சேர்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலிமெண்ட் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற அரே இதுதான் என்னுடைய அரே. இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் இந்த அரேவை வந்து குயிக் ஷார்ட் பண்ணணும். சரி, குயிக் ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? இண்டெக்ஸ் வந்து 8. அப்போ n எவ்வளவு இருக்கு? n வந்து 9 இருக்கும். இப்போ லோ அண்ட் ஹை எடுத்துக்கணும்னா இனிஷியலாக உங்களுடைய லோ எவ்வளவு இருந்தது அப்படின்னா, இப்போ இதுதான் உங்களுடைய லோ 0. ஹை பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8. ஹை வந்து 8. ஓகே, லோ ஹை எழுதியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இது அரேங்கிறது நமக்கு தெரியும். இந்த அரேல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கே வந்து பார்ட்டிஷன் பண்ண தெரியும். ஒரு பைவட் எலிமெண்ட்டை பார்ட்டிஷன் பண்ண தெரியும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த லாஸ்ட் வேல்யூவை கரெக்டுங்களா, இந்த அரேக்கு லாஸ்ட் வேல்யூவை வந்து பைவட் எலிமெண்ட்டா சூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன். ஓகேங்களா? அப்போ என்னுடைய பைவட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள், பார்ட்டிஷன்கிற அரேக்கு இதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னாலே போதும். கரெக்டா? பார்ட்டிஷன்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு இதை பாஸ் பண்ணாலே 11 வந்து அது என்னவா சூஸ் பண்ணிக்கும், பைவட் எலிமெண்ட்டா சூஸ் பண்ணிக்கும். பைவட் எலிமெண்ட்டா சூஸ் பண்ணி அதுக்கான இண்டெக்ஸையும் இது கொடுத்துரும். அப்போ பைவட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன வரும், ஃபைனலாக நம்ம இதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வரும், இது எப்படி அரேஞ்ச் ஆகும் முதல்ல. ஸோ அந்த ஐட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ 11 தான் பைவட் எலிமெண்ட் அப்படின்னம்னா நமக்கு எப்படி வரும், இங்கே நமக்கு எந்த மாதிரி இருக்கும், 3, 5, 1, 2 அப்படியே வச்சுக்கலாம். 3, 5, 1, 2, இங்கே 11 அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாரி 11ங்கிறது பைவட் எலிமெண்ட் அப்படின்னா, சரி, ஓகே, கிவன் எலிமெண்ட்டை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். இங்கே வந்து 6 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது 6, இங்கே வந்து 11 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா என்னுடைய பைவட் எலிமெண்ட்டை 6ஆ சூஸ் பண்ணுவேன். கரெக்டுங்களா? என்னுடைய பைவட் ஈக்குவல் டு 6. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு எப்படி வரும், 2, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 11, 7, 9, 8 இப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். கரெக்டுங்களா? அப்படின்னா இது என்னுடைய பைவட் எலிமெண்ட். கரெக்டுங்களா? இது என்னுடைய பைவட். நான் எதை ரிட்டர்ன் பண்ணுவேன், இது என்னுடைய பைவட் இண்டெக்ஸ். கரெக்டா? இது எல்லாமே பைவட்டுக்கு லெஸ் தானா இருக்கிறது. இண்டெக்ஸ் எழுதணும்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து அடுத்த ஃபங்க்ஷன் நான் இதில் பாஸ் பண்ணேன்னா எனக்கு பைவட் இண்டெக்ஸ் இப்போ சிம்பிள். இங்கே பாருங்க, லோ பாயிண்ட் ஹை பாயிண்ட் இருக்கா. நான் இன்ட் பைவட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சேம் இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். பார்ட்டிஷன் PARTI கரெக்டா, PRTI திரும்ப TION ஸ்பெல்லிங் கரெக்டு தான். இந்த இதுக்கு கிவன் அரேவை பாஸ் பண்ணுறேன். ஆல்சோ சேம் லோ பாயிண்ட்டுங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதையவே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஹை பாயிண்ட்டும் நம்ம அதையவே பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணால் எனக்கு என்னது, அதுவே பை டிஃபால்ட்டாக லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கான பார்ட்டிஷன். லாஸ்ட் எலிமெண்ட் 6னா இதை பைவட் இண்டெக்ஸாக கரெக்டாக செட் பண்ணிடும். இந்த 6 எந்த இண்டெக்ஸில் போய் செட் ஆகணுமோ அதை கரெக்டாக செட் பண்ணிடும். மற்ற எல்லாம் கரெக்டான இண்டெக்ஸில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பைவட் இண்டெக்ஸுங்கிறது பர்டிகுலர் இண்டெக்ஸ் கரெக்டான இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆயிரும். அப்போ இந்த 6ங்கிறது ஆக்சுவலாக இந்த இண்டெக்ஸில் தான் வரணும், வேற எந்த இண்டெக்ஸ்ல இருக்காது. அப்போ எனக்கு அது எதை ரிட்டர்ன் பண்ணிடும், அந்த பைவட் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த 6ஐ கரெக்டான பொசிஷனில் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த இண்டெக்ஸை எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ பைவட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எனக்கு 4 இருந்ததா, 4 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த 6ஐ நான் கரெக்டாக வச்சுட்டேன்.
6 நான் கரெக்டான வச்சுட்டேன். பட் இன்னும் இந்த 6க்கு லெஃப்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது, ரைட்டில் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய ஹை பாயிண்ட்டை நான் வந்து கம்மி பண்ணுறேன். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ இந்த பைவட் இண்டெக்ஸ்க்கு லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரு அரே, பைவட் இண்டெக்ஸ்க்கு ரைட்டில் இருக்கிறது ஒரு அரே. இதை போய் நீங்கள் இதே மாதிரி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் மை சப் ப்ராப்ளம் ஆஃப் தி கிவன் ப்ராப்ளம். நான் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த லெஃப்ட்ல இருக்கிற அரேவே நான் சால்வ் பண்ண போறேன். அப்போ லெஃப்ட்லங்கும் போது எனக்கு லோ பாயிண்ட் என்னது, ஆல்ரெடி லோ இங்க இருந்தது, ஹை இங்க இருந்தது. இப்போ நான் எதை செட் பண்றேன், இப்போ நான் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க லோவை லோவாவே வச்சுக்கோங்க. ஹைங்கிறது பைவட் இண்டெக்ஸ் -1, பைவட் இண்டெக்ஸ் -1 என்ன இண்டெக்ஸ் கிடைச்சிருக்கோ அதுல இருந்து -1. அப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஞ்சை சால்வ் பண்ணணும் அப்படின்னா பைவட் இண்டெக்ஸ் +1 இருந்து ஹை பாயிண்ட் வரைக்கும் இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ சேம் என்னுடைய ரெக்கர்ஷன்ல நான் என்ன கொடுத்துட்றேன், என்னுடைய ரெக்கர்ஷன்ல ரொம்ப சிம்பிளா பைவட் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்போ பைவட் அந்த வேல்யூ கரெக்டான இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ சேம் குயிக் ஷார்ட் ஆஃப் இப்போ என்னது, சேம் அரே லோ பாயிண்ட்ல இருந்து பைவட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் ஒன்று சால்வ் பண்ணிருங்க. அதையும் நீங்க கரெக்டா ஷார்ட் பண்ணிருங்க. திரும்ப குயிக் ஷார்ட் ஆஃப் அதே அரே கமா பைவட் இண்டெக்ஸ் +1 இருந்து ஹை பாயிண்ட் வரைக்கும் ஷார்ட் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது ஆக்சுவலா என்ன நடக்குது, பேஸ் கண்டிஷன் என்னங்கிறதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி லோ ஹை எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து இதை தான் சால்வ் பண்ண போறேன். இங்க எனக்கு லோ என்னது, 0 இண்டெக்ஸ். லோ வந்து என்ன இண்டெக்ஸ், 0 இண்டெக்ஸ். ஹை என்னது, தேர்ட் இண்டெக்ஸ். இப்போ நான் இதுல இருந்து இப்போ இதுதான் என்னுடைய அரே, 3512ங்கிறது என்னுடைய அரே. நான் அப்படியே எடுத்துக்க போறேன். 3512 அப்படிங்கிறது என்னுடைய அரே. 3512. ஓகேங்களா? இதுல நான் எதை பைவட்டா சூஸ் பண்ணுவேன், இது என்னுடைய பைவட். கரெக்டா? இது என்னுடைய பைவட். இண்டெக்ஸ்னு எழுதணும்னா 0 1 2 3. கரெக்டுங்களா? 0 1 2 3. ஒரே நிமிஷங்க, இப்பன்னு பார்த்தா ஃபோன்ல வரும். ஐம் பேக் கைஸ், ஐம் பேக். இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து லோ பாயிண்ட் இதுதான் ஹை பாயிண்ட். இப்போ நம்ம சேம் குயிக் ஷார்ட் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கோமா, அப்போ இதுதான் என்னுடைய லோ. 0th இண்டெக்ஸ் இஸ் மை லோ, தேர்ட் இண்டெக்ஸ் இஸ் மை ஹை. அப்போ இங்க இருந்து நான் பைவட் எலிமெண்ட்னு சூஸ் பண்ணேன்னா பைவட் எலிமெண்ட் 2. கரெக்டுங்களா? பைவட் எலிமெண்ட் இதுதான் என்னுடைய பைவட் எலிமெண்ட், இது என்னுடைய 2. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணனா எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன், பைவட் எலிமெண்ட் படி அரேஞ்ச் பண்ணோம்னா பைவட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி லெஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 1 2. இதுக்கப்புறம் வருது 3 and 5. அப்போ இங்க என்னுடைய பைவட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நான் எதை ரிட்டர்ன் பண்ணுவேன், 1 ரிட்டர்ன் பண்ணுவேன். கரெக்டுங்களா? நான் என்னுடைய பைவட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணுவேன், என்னுடைய 1 ரிட்டர்ன் பண்ணுவேன். திஸ் இஸ் மை பைவட் இண்டெக்ஸ் 1. கரெக்டுங்களா? 0 1. அப்போ எனக்கு இந்த பைவட் எலிமெண்ட் கரெக்டா இருக்கு, பைவட் இண்டெக்ஸ் கரெக்டா இருக்கு. திரும்ப என்னது, இதுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ திரும்ப நான் என்ன கொடுப்பேன், சேம் குயிக் ஷார்ட் அல்காரிதத்தில் ஒன்ஸ் பைவட் எலிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பைவட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ பைவட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு அரே தான் இருக்கு, அந்த அரேவே என்னது 1. அப்போ இங்க இதுதான் லோ, இதுதான் ஹை. அப்போ இங்க இருந்து நம்ம எடுத்தோம்னா லோ ஐயோட இண்டெக்ஸ் என்னன்னு பாருங்களேன், 0th இண்டெக்ஸ் தான் லோ. அதே மாதிரி ஐ இண்டெக்ஸும் 0. ஏன்னா ஒரே ஒரு லெஃப்ட்லன்னு பார்த்தோம்னா 1 தான் இருக்கு, ரைட்ல 2 இருக்கு. இது என்னுடைய பைவட் எலிமெண்ட். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட்ல 1 இருக்கு, லோ இண்டெக்ஸும் 0 தான், ஐ இண்டெக்ஸும் 0 தான். அப்போ நான் என்ன சொல்லலாம், இங்க இருந்து இதுக்கு நான் பைவட் இண்டெக்ஸ்னு செட் பண்ணாலும் இதுதான் என்னுடைய பைவட் இண்டெக்ஸ். ஸோ பைவட் இண்டெக்ஸ் என்ன, 0. நான் திரும்ப ரிட்டர்ன் பண்றது என்னது, மை பைவட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நான் ரிட்டர்னும் பண்ணுவேன். அப்போ 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா திரும்ப பைவட் இண்டெக்ஸ்க்கு லெஃப்ட்ல நான் எப்படி போறது, ஆல்ரெடி லோல இருந்து பைவட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் போறேன்னா கரெக்டா. இப்போ இதுதான் என்னுடைய பைவட் இண்டெக்ஸ் 0. இங்க இருந்து நான் லெஃப்ட்ல போகணும் அப்படின்னா லோ பாயிண்ட்ல இருந்து பைவட் இண்டெக்ஸ் -1னா -1. ஆக்சுவலி லோ பாயிண்ட்ங்கிறதே 0 தான் இந்த கேஸ்ல. அப்ப 0 to -1 தான் நான் கொடுப்பேன். அப்ப இங்க லோங்கிறது வந்து 0வும் ஹை என்னவா இருக்கு, -1ஆவும் இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல அது வேலிடான்னு கேட்டா கிடையாது, ஏன்னா லோ ஹை வந்து -1. இங்க எப்படி இருக்கு, லோ கிரேட்டர் தென் ஹையா இருக்கு, லோ கிரேட்டர் தென் ஹையா இருக்கு. அப்ப லோ கிரேட்டர் தென் ஹையா இருந்தா நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன் பேஸ் கண்டிஷன். இதுதான் என்னுடைய பேஸ் கண்டிஷன். அப்ப ரிட்டர்ன் வந்துட்டேன்னா இங்க இப்போ நான் இங்க ரைட் சைடை கொண்டு போய் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்னது ரைட் சைடை கொண்டு போய் சால்வ் பண்றேன். ரைட் சைடுனா என்னது, பைவட் இண்டெக்ஸ் +1. பைவட் இண்டெக்ஸ் +1 தான் இப்போ என்னுடைய லோ. இப்போ எங்கிட்ட இருக்கிற அரேவே 3 and 5ங்கிறது தான் இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா என்னது, 2ம் 3ங்கிறது தான் இண்டெக்ஸ். அப்போ இதுதான் இப்போ என்னுடைய லோ, இதுதான் என்னுடைய ஹை.
இப்போ இதுக்கு நான் வந்து பைவட், இப்போ லோன்னு பார்த்தோம்னா செகண்ட் இண்டெக்ஸு, ஐன்னு பார்த்தோம்னா தேர்ட் இண்டெக்ஸு. ஓகே, ஸோ இப்போ பைவட் வேல்யூஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 5. இதை அரேஞ்ச் பண்ணோம்னாலும் இது ஆல்ரெடி கரெக்டான இண்டெக்ஸில் தான் இருக்குது. அப்போ பைவட் இண்டெக்ஸ் 3 அப்படிங்கிறது நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ 3 5ங்கிறது பைவட் இண்டெக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு லெஃப்ட்டில் போனோம்னா அப்படின்னு என்னது, ஆல்ரெடி இது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இந்த 5ங்கிறது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 5ங்கிறது தேர்ட் இண்டெக்ஸில் கரெக்டாக தான் எடுத்திருக்கோமா. 3 5 1 2 1 2 3 5 என்னங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? இல்லை கரெக்டாக தான் எடுத்திருக்கு. ஓகே, 5ங்கிறது தேர்ட் இண்டெக்ஸில் இப்போ இருக்குது. அப்போ லோ பாயிண்ட்டுங்கிறது இங்கே 0 இல்லை, அதுக்கு முன்னாடி பாயிண்ட் என்ன இருக்குது இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளுங்க. இப்போ நம்ம கண்டிஷன் என்னது, 0 லோ கிரேட்டர் தென் ஐனா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஸோ நம்ம வந்து அதை அதோட முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி இந்த எலமெண்ட் இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கோன்னே வைங்க. ஸோ ஓகே, ஸோ சப் ப்ராப்ளம் ஆஃப் தி கிவன் ப்ராப்ளம் தான் நம்ம லோ வந்து எப்படி கிரேட்டர் தென் ஐனா தட் இஸ் அவர் பேஸ் கண்டிஷன். இப்போ இங்கேருந்து நான் 6 பைவட் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணேன். அப்போ 6க்கு லெஃப்ட்டில் இருக்கிற அரேவையும் சால்வ் பண்ணணும், ரைட்டில் இருக்கிற அரேவையும் சால்வ் பண்ணணும். அப்போ லோலேருந்து பைவட் இண்டெக்ஸ் -1 தனியாகவும், இப்போ திரும்ப பைவட் இண்டெக்ஸ் +1லேருந்து திரும்ப ஹை தனியாகவும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி எடுத்தோம்னா எனக்கு என்ன வருது, அரேன்னு பார்த்தோம்னா 3 5 1 2 கரெக்டுங்களா. இப்போ முதல்ல இந்த அரேவை சால்வ் பண்ணலாம். 3 5 1 2 இங்கே இதுக்கு இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 0 1 2 3. அப்போ இங்கே லோவோட வேல்யூஸ் என்ன 0, ஐயோட வேல்யூஸ் என்ன, ஐயோட வேல்யூஸ் நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். ஐட்ரேஷன் தாங்க ரொம்ப பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணும் நம்மளை. ஸோ டீட்டெயில்டான ஒரு ஐட்ரேஷன் போடுறது தான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் இண்டெக்ஸ் எல்லாம் இதே கலரில் எழுதிக்கலாம். 0 1 2 3. உங்களுக்கே தெரியும் லோ 0 ஹை வந்து 3. ஓகே, அப்போ இதில் பைவட்னு எடுத்தோம்னா இப்போ 2 பைவட்டாக வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், நம்ம 1 2 3 5 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் நம்ம பைவட் இண்டெக்ஸாக கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் அவர் பைவட் இண்டெக்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் இந்த ப்ராப்ளம்க்கு நான் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் இப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன். இதுக்கு லெஃப்ட்டில் திரும்ப, இதுக்கு லெஃப்ட்டில்னா என்னது, இப்போ ஒரே ஒரு அரே தான் இருக்குது இதுக்கு லெஃப்ட்டில், கரெக்டுங்களா. இதுக்கு லெஃப்ட்டில் ஒரே ஒரு அரே, ரைட்டில் 2 அரே. இப்போ இந்த 1 நான் போய் சால்வ் பண்ணேன்னு போனோன்னா என்னது, 1 அதே பொசிஷனில் தான் இருக்கும் அரேஞ்ச் பண்ணாலும். இதுதான் பைவட் இண்டெக்ஸாகவும் இருக்கும், இதுதான் பைவட் இண்டெக்ஸாகவும் இருக்கும். பைவட் இண்டெக்ஸ்னா இந்த 0 தான் பைவட் இண்டெக்ஸாகவும் இருக்கும். ஆனால் லோலேருந்து பைவட் இண்டெக்ஸ் -1னா 0லேருந்து -1ங்கிறது நாட் இன் ரேஞ்ச். அப்போ லோ கிரேட்டர் தென் ஐயா இருக்கிறனால ரிட்டர்ன். அப்போ நான் என்னுடைய பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைட் சைடு சால்வ் பண்ண போகிறேன். ரைட் சைடு என்னது, பைவட் இண்டெக்ஸ் +1 அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 3ஐயும் 5ஐயும் நான் சால்வ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் என்னது, செகண்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய லோ. தேர்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய ஐ. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லோ அண்ட் ஐ, இது என்னுடைய லோ, இது என்னுடைய ஐ. அப்போ இதுலேருந்து நான் பைவட்டாக எதை எடுப்பேன், லாஸ்ட் வேல்யூவை பைவட்டாக எடுப்பேன். அப்போ அரேஞ்ச் பண்ணாலும் எப்படி, எனக்கு இப்படி தான் அரேஞ்ச் ஆகும். அப்போ இதுதான் என்னுடைய பைவட் இண்டெக்ஸாகவும் ரிட்டர்ன் ஆகும். வாட் இஸ் மை பைவட் இண்டெக்ஸ், தட் இஸ் 3. அப்போ 3லேருந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு லெஃப்ட்டு, இப்போ 5, இதுக்கு லெஃப்ட்டுன்னு நம்ம போனோம்னா என்னது, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே 5 இருக்குது, இதுக்கு லெஃப்ட்டில் 3ங்கிற ஒரே ஒரு அரே தான் இருக்குது. இங்கே போனோம்னா நமக்கு என்ன ஆகும், பைவட் இண்டெக்ஸ் +1 என்னது, ஆக்சுவலாக பைவட் இண்டெக்ஸ் +1ங்கிறது 4. ஆனால் ஐ என்னவா இருக்குது, ஐயே 3ஆக தான் இருக்குது. அப்போ 4லேருந்து 3ங்கும் போது என்ன ஆகுது, இந்த லோ கிரேட்டர் தென் ஐயா மாறுது. கண்டிஷன், பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால ரிட்டர்ன். லெஃப்ட்டில் வரும்போது 3ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான். அப்போ இதுக்கு தான் பைவட் இண்டெக்ஸ் -1ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ எனக்கு இங்கே 1 2 3 5ங்கிறது அரேஞ்ச் ஆயிடுச்சு. 1 2 3 5ங்கிறது அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இது ரைட் சைடை சால்வ் பண்ண போகிறேன். ரைட் சைடில் என்ன இருக்குது, 5 6, ரைட் சைடில் 6க்கு என்னது 11 7 9 8 இருக்கா. அப்போ 11 7 9 8. முதல்ல இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா என்னது, 5 இண்டெக்ஸ் 6 7 8. நீங்கள் இங்கே லோ ஐ எழுதணும்னா நீங்களே எழுதிக்கலாம், லோ அண்ட் ஐ. இப்போ இதில் லோங்கிறது 5th இண்டெக்ஸ் தான் உங்களுடைய லோ, ஐங்கிறது 8th இண்டெக்ஸ் தான் உங்களுடைய ஐ. அப்போது இதில் 8th இண்டெக்ஸை நீங்கள் பைவட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி அரேஞ்ச் ஆகும், 8th இண்டெக்ஸை பைவட்டாக நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 8 7, அதுக்கப்புறம் 8 வரும், அதுக்கப்புறம் 11 9 இப்படி அரேஞ்ச் ஆயிரும். கரெக்டுங்களா, 11 and 9 இப்படி அரேஞ்ச் ஆயிரும். அப்போ இந்த பைவட் இண்டெக்ஸை எதை ரிட்டர்ன் பண்ணும், 6. ஏன்னா கரெக்டாக இது இந்த 6th இண்டெக்ஸில் தானே இருக்குது. 5 6, இந்த கலர் வேணும், இண்டெக்ஸ்னாலே இந்த கலர் எடுத்துக்கலாம். 5 6 7
8. அப்போ இதுதான் இப்போ என்னுடைய பைவட் இண்டெக்ஸ். அப்போ பைவட் இண்டெக்ஸ் 8 அப்படின்னா அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறதையும் ரைட்ல இருக்கிறதையும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ முதல்ல லெஃப்ட் சால்வ் பண்ணனா இப்போ என்னது லோல இருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம எப்படி கால் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்க. லோல இருந்து பைவட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும், திரும்ப பைவட் இண்டெக்ஸ் +1ல இருந்து i வரைக்கும், இதுதான் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ இங்க லோ அப்படின்னா லோ பாயிண்ட் என்னது 5 தான். ஓகே, திரும்ப பைவட் இண்டெக்ஸ் -1 தான் ஹை பாயிண்ட் என்னது 5 தான். அப்போ எங்கிட்ட ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு 7ன்னு வித் இண்டெக்ஸ் 5. ஓகேங்களா, வித் இண்டெக்ஸ் 5 அப்படின்னு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு பைவட் இண்டெக்ஸும் இதே தான் இருக்கும். திரும்ப லோ பாயிண்ட்ல இருந்து i5ல இருந்து இண்டெக்ஸ்ல இருந்து பைவட் இண்டெக்ஸ் -1னா 4. அப்போ இந்த இடத்துல லோ இஸ் கிரேட்டர் தென் ஹை, பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஸோ ரிட்டர்ன். அப்போ இந்த லெஃப்ட் எலமெண்ட் ஷார்ட் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ ரைட்டு போறோமா, ரைட்ல என்ன இருக்கு, ரைட்ல 11 and 9 தான் இருக்கு. இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா என்னது 7 and 8. அப்போ லோங்கிற இண்டெக்ஸ் 7, ஐங்கிற இண்டெக்ஸ் 8. அப்போ இதுல இருந்து நான் 9 பைவட் இண்டெக்ஸா எடுக்கிறேன், 9 பைவட்டா எடுக்கிறேன். எடுத்தனா எனக்கு இது எப்படி அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா 9 and 11 அரேஞ்ச் ஆகும். இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 7 and 8. அப்போ இங்க பைவட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைவட் இண்டெக்ஸ் 7. அப்போ 7ங்கிறத ரிட்டர்ன் பண்ணனா அடுத்த இதுல லோல இருந்து, ஆல்ரெடி லோவே 7, 8ல தான் இருக்கு, லோல இருந்து பைவட் இண்டெக்ஸ் -1னா 6. அப்ப இந்த இடத்துல லோ கிரேட்டர் தென் ஹை கண்டிஷன், பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஸோ ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் போது இதுக்கு லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது, ஏன்னா பைவட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. இப்போ ரைட் சைடில் தான் ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்போ பைவட் இண்டெக்ஸ் +1னா என்னது 8th இண்டெக்ஸ், அதுல இருந்து ஐயோட இண்டெக்ஸ் என்னது, ஆல்ரெடி ஐயோடது 8 தான். அப்போ 8ல இருந்து 8 வரைக்கும் சால்வ் பண்றேன். அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு என்னது, அதுதான் பைவட் இண்டெக்ஸும். திரும்ப அதுக்கு லெஃப்ட் போனாலும் கண்டிஷன், பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ரிட்டர்ன் ஆகும், ரைட்டு போனாலும் பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஃபைனலா எல்லாமே ரிட்டர்ன் ஆகி பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி என்னவா ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடு பாருங்க எப்படி ஷார்ட் ஆயிடுச்சுன்னு, 7, 8, 9, 11 அப்படின்னு ஆயிடுச்சு. 7, 8, 9 and 11 அப்படி ஷார்ட் ஆயிடுச்சா. இப்போ ஷார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்களேன், இங்க லெஃப்ட் சைட்ல 6 கரெக்டான பொசிஷன்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல வேணுங்கிறத ஷார்ட் பண்ணிட்டோம். 1, 2, 3, 5, 6, அதுக்கப்புறம் 7, 8, 9, 11. அப்போ டோட்டலா எனக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு, 6 கரெக்டான பொசிஷன்ல வந்துருச்சு. இந்த லெஃப்ட்டை ஷார்ட் பண்ணியாச்சு, ஷார்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 5. அதுக்கப்புறம் ரைட்டையும் கரெக்டாக ஷார்ட் பண்ணியாச்சு, என்னென்னு 7, 8, 9, 11. அப்போ இப்படி தான் ஓவராலாக ஷார்ட் ஆயிருக்கு, இப்படி தான் ஓவராலாக ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷார்ட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், பிகாஸ் திஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெக்கர்ஷன். ஸோ அதனால தான் ரெக்கர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அப்போ பேஸ் கண்டிஷன் மட்டும் என்னது, இஃப் லோ கிரேட்டர் தென் ஹையாக இருந்தால் மட்டும் ரிட்டர்ன். ஸோ அதுதான் பேஸ் கண்டிஷன். ஓகேங்களா, மற்றபடி ஈஸி தான். இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர் இருக்கான்னு. ஸோ ஏன்னா நானும் இன்னும் செக் பண்ணலை கரெக்டாக தப்பான்னு. கம்பைலேஷன் எரர், ஒய் எங்கே லைன் நம்பர் 50, லைன் நம்பர் 50, 50, 50. ஓகே, இங்கே ஏஜா ஓகே டெம் அப்படின்னு வச்சுருக்கோமா, ஸோ நம்மளும் டெம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் டெம்ப்னே வச்சுக்கலாம், ஒரு பி போடுறதுல என்ன தப்பா. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்பெக்டட், சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணி பாருங்கள். தென் ரெக்கர்ஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம 2 ரெக்கர்ஷன் காலும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ரெக்கர்ஷன் பிளேலிஸ்ட்டில் ரெக்கர்ஷனில் நிறையா ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஈஸியான ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, த சேம் கிவன் ப்ராப்ளமோட 2 சப் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா, 2 சப் ப்ராப்ளம் தான். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஃபர்தர் வீடியோஸில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.